அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ உங்களுக்கு ஒரு பதிவு. என்ன பதிவுனா, ஜாதகத்தில் 12 கட்டம். இந்த 12ல் லக்னம், அது நம்முடைய உடம்பை பற்றி, முகத்தை பற்றி, அழகை பற்றி அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் லக்னம். சரி, ரெண்டாவது தனஸ்தானம், 2ஆம் பாகம், தன குடும்பம் வாக்கு அதை பற்றி சொல்றது. மூணாவது உபஜயஸ்தானம், வெற்றி புகழ் கீர்த்தி அதை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ இந்த 12ல் இந்த 3 பற்றி தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னன்னா, இந்த 3வது பாகம் சாதாரண பாகம் இல்லை. ஆமாம், முக்கியமாக ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த இடம் சாதாரணது இல்லை. எப்படின்னா, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு வைராக்கியம் வச்சுட்டாங்கன்னா, விடாமுயற்சி, விடுறதில்லடா, 2ல் 1 பார்த்துடணும் அப்படின்னு அந்த விடாமுயற்சியை கொடுக்கறது இந்த 3ஆம் இடம். ஆமாம், அந்த 3ஆம் இடம் வலுத்து இருந்தா, பலமாக இருந்தா, வாழ்க்கையில எவ்வளவு பள்ளத்தில் இருந்தாலும் வராத பாடுபட்டு முயற்சி எடுத்து மேலே வந்து உட்காருவாங்க. சந்தேகமே இல்லை. அந்த 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் 3ஆம் பாகம். இந்த 3வது இடம் அது மட்டுமல்ல, இளைய சகோதரனை பற்றி சொல்லுவது 3வது இடம். அதே நேரத்தில் வெற்றி புகழ் கீர்த்தி அது அடைகிறதும் அதனால தான், அந்த 3வது ஸ்தானத்தால் தான். அதே நேரத்தில் அந்த லக்னத்துக்கு 3ஆம் இடம் என்ன செய்யுதுன்னா, இயலிசை நாடகம். ஆமாம், அதில் ஒரு ஈடுபாடு, அதிலெல்லாம் பிரமாதமாக வரக்கூடிய அளவுக்கு செய்யும். அது மட்டுமல்ல, போட்டி, ஆமாம், விளையாட்டு போட்டியில் சிறந்து வரணும்னா அந்த 3வது இடம் முக்கியம். கம்யூனிகேஷன், அமெரிக்காவில் இருக்கிறேன், ஜப்பானில் இருக்கிறேன், ஜெர்மனியில் இருக்கிறேன், ஒரு கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷனுக்கும் 3வது இடம் ரொம்ப சிறப்பு. இன்னொன்று திரைத்துறை, அதில் கூட இந்த 3வது இடம் மிங்கில் ஆகுது. அது நல்லா இருந்தால் திரைத்துறையிலையும் சிறந்து வரலாம், எழுத்துத்துறை அதுலேயும் பிரமாதமாக வரலாம், பத்திரிகை விஷயத்தில் சூப்பர், சிறு பயணங்கள், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் அதுலேயும் பிரமாதமாக வருவாங்க. முக்கியமாக சொல்ல போனால் இந்த 3வது இடம் சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், லக்னத்துக்கு 3 வெகு சிறந்தது. அது 2, 5, 8, 9, 10, 11 அந்த இடத்தோட சம்பந்தப்பட்டு இருந்தால், இல்லைன்னா 2, 5, 8, 9, 10, 11 அந்த பாகத்தோட பார்வை பெற்றாலும் பிரமாதமாக வரும், சந்தேகமே இல்லை. சரி, அதை பற்றி பார்ப்போம். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரிஷப லக்னத்துக்கு 3ல் கடகம், அது கடகத்துக்கு சொந்தமான இடம்தான், கடகத்துக்கு ஆட்சி பெற்ற இடம்தான். இந்த சந்திரனை லக்னத்துக்கு 11 கூடிய குரு 11லேயே இருக்குதுன்னு வைங்க. இங்க இருந்து 5ஆம் பார்வையா பார்த்தாலும் சூப்பர். அதே நேரத்தில் லக்னத்துக்கு 5 கூடியவன் புதன் சேர்ந்திருந்தாலும் பிரமாதமாக இருக்கும். லக்னத்துக்கு 8 கூடியவன் தான் குரு, அவன் சேர்ந்திருந்தாலும் யோகத்தை கொடுக்கும். அதாவது லக்னத்துக்கு 3 கூடியவனோட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 10 கூடியவன் சனி சேர்ந்திருந்தாலும் யோகத்தை கொடுக்கும். ஆமா, அந்த மாதிரி 2, 5, 8, 9, 10, 11 சேர்ந்து இருந்தாலும் பார்த்தாலும் யோகம்தான். சரி, இப்போ ஒரு ஜாதகம் கொடுக்குறேன். யாரு? அமிதாப் பச்சன். ஆமா, அவர் ஜாதகம் கொடுக்குறேன். அவர் ஜாதகம் பல யோகங்கள்ல முன்னேறி இருக்கலாம்,
கோடீஸ்வரனார்களா இன்னைக்கும் ஆடில் போய் பிரமாதமாக சம்பாதிச்சுன்னு இருக்கிறார் விளம்பரத்துறையில். ஆமாம், அவருடைய லக்னம் பாருங்க, கும்ப லக்னம், துலா ராசி. ஓஹோன்னு கோடி கோடியா இன்னைக்கும் அவரை தேடின்னு பண்ணும் போது பல யோகங்கள் இருக்கு. அதாவது சூரியன் புதன் சேர்ந்து புதாதித்ய யோகம், அதே நேரத்தில் 7 8 கூடியவன் சேர்ந்தான், அதுவும் யோகம்தான். சூரியனோ புதனோ, ரெண்டாவது சுக்கிரன் நீச்சம், அந்த வீட்டுக்குரிய புதன் ஆட்சி, நீச்ச பங்கம் கேட்கவே வேணாம். நீச்ச பங்கம் பிரமாதமாக கொடுக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கான்செப்ட் என்னன்னா 3 பற்றி தான் சொல்ல வரும். இந்த 3 கூடிய செவ்வாய் 8ல் 3 6 8 12 கூடியவன் 3 6 8 12ல் இருந்தால் விசேஷம், பிரமாதமாக வருவாங்க, விபரீத யோகம். அது மட்டுமல்ல, இந்த 3வது ஸ்தானத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குது. அதனால இன்னும் பெருத்த யோகம். இன்னைக்கு வரைக்கும் சம்பாத்தியம் தான் இருக்கிறார். ஏன் சொல்ல வரேன்னா, ஜாதகங்கள் பல யோகங்கள் இருந்தாலும் 3வது இடம் முக்கியமானது நான் சொல்லுவேன். அதாவது விடாமுயற்சியில் முன்னுக்கு வந்துடுவாங்க. எவ்வளவுதான் ஏழையாக பிறந்தாலும் விடாமுயற்சியில பெருத்த கோட்டீஸ்வரனா இந்த 3வது இடம் கோட்டீஸ்வரன் ஆக்கிடும். சாதாரண விஷயமே இல்லை. உங்க ஜாதகத்தை பாருங்க, 3வது பாகம் லக்னத்துக்கு 3 கூடியவன் பிரமாதமா இருந்தா நிச்சயமா நீங்க கோட்டீஸ்வரன், சந்தேகம் இல்லை. சரி, அடுத்து சுந்தர் பிச்சை சிஇஓ, கூகுள் சிஇஓ. சாதாரணவர் இல்லை, ஒரு நாளைக்கே பல கோடி அவர் கைக்கு வருது. அந்த மாதிரியான ஒரு ஜாதகம். எப்படி? லக்னம் மீனம், 3 முக்கியம். இதுதான் 5ல் சந்திரன் செவ்வாய், சந்திரமங்கல யோகம் கொடுத்தாச்சு. அதே நேரத்தில் செவ்வாய் நீச்சமாகி நீச்ச பங்கம் அதுவும் கொடுத்தாச்சு. சூப்பரா, ரைட். புதன் கேது ஆச்சுங்களா. 2வது 11ல் ராகு, 10ல் குரு. சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, 3 6 11ல் ராகு இருந்தால் பெருத்த யோகம் நிச்சயம். அதில் மாற்று கருத்தே இல்லை, டவுட்டே இல்லை. லக்னாதிபதி 10ல் அவன் சொந்த வீட்டிலேயே, அதுவும் பெரிய யோகம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்றது லக்னத்துக்கு 3 கூடியவன், அதாவது 3ஆம் இடத்தை பற்றி சொல்லின்னு இருக்கிறேன். இந்த லக்னத்துக்கு 3 சுக்கிரன் ஆட்சி பெற்று அவன் வீட்டில் உட்காந்துட்டான். அது மட்டுமல்ல, 11 கூடியவன் யாரு? சனி. அவன் சுக்கிரனோட போய் சேர்ந்தான். அதுதான் நான் சொன்னேன், 11 கூடியவன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் பெருத்த யோகம். அதாவது 8 கூடியவன் சுக்கிரன் 3ல் பாருங்க, விபரீத யோகம் அதுவும் கொடுக்குதா. அதோட 11 கூடிய சனி சேர்ந்து அவருடைய விடாமுயற்சியில தான் இன்னைக்கு வந்தாலே தவிர சும்மா உக்காந்தின்னு அப்படியே ஏசியில பார்த்து தூங்கலை. எவ்வளோ ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெயினுக்கு ஏற்ற கெயின் கொடுக்குது அவருக்கு. அதுதான் முக்கியமானது 3வது இடம். அதை தான் நான் சொல்ல வருவேன். முக்கியமா அந்த 3வது இடத்த நீங்க பாருங்க. உங்களுக்கு ஜாதகத்துல 3வது இடம் நல்லா இருந்தா கவலையே படவானா. நீங்க கம்முன்னு இருந்தாலும் உங்களுடைய வைராகியம் பயங்கர முயற்சி பண்ண ஆரம்பிக்கும். எப்படியாவது வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வெற்றி புகழ் கீர்த்தி பெறணும் அப்படின்னு வந்துடும். ஆமா, விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 3வது இடம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். விடாம ட்ரை பண்ணுவாங்க. ஆமா. 2வது இன்னொரு ஜாதகம் தரேன். யார் அவரு? அதையும் பார்ப்போம். விடாமுயற்சியில வந்தவர் தான் இவரும். ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆமா, சூப்பர் ஸ்டார். சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவோ தொழில், எவ்வளவோ வேலையெல்லாம் செய்தார், உத்தியோகம்லாம் பண்ணாரு, கூலி வேலையெல்லாம் செய்தாரு, பஸ் கண்டக்டரா வந்தாரு. விடாமுயற்சி விஸ்வரூபம் எடுத்தது. எப்படி? அவர் ஜாதகம் சிம்ம லக்னம், 2லேயே சனி கேது, 4ல் சூரியன், 5ல் சுக்கிரன்,
புதன், சந்திரன், செவ்வாய் உச்சம். சந்திரன், செவ்வாய் உச்சம். இன்னொரு பாயிண்ட் பாருங்க, விசேஷமான பாயிண்ட் இது கூட. எப்படின்னா லக்னத்துக்கு 12 கூடியவன் 6ல், 3 6 to 12 கூடியவன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 3 6 to 12 இருந்தால் விபரீத யோகம், அது ஒண்ணு. ரெண்டாவது, லக்னத்துக்கு செவ்வாய் 6ல் போய் உக்காந்தான், பிரமாதமா உச்சம், பவர்ஃபுல். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜாதக யோகம் அதெல்லாம் இருக்கு. நம்ம சொல்றது லக்னத்துக்கு 3 பத்தி தான். இப்போ லக்னத்துக்கு 3 கூடிய சுக்கிரன் அருமையா 5ல் போய் உட்கார்ந்தான். நான் என்ன சொன்னேன், 2 5 8 9 10 11 ஒரு பிளானட் சேர்ந்திருந்தாலும் அதே நேரத்துல பார்த்தாலும் யோகம். லக்னத்துக்கு 3 கூடியவன் 5ல் போய் உக்காந்தது பிரமாதமா. அது என்ன ஆயிடுச்சுன்னா, லக்னத்துக்கு 11 கூடியவன் சொன்ன பாருங்க, 11 கூடியவன் சேர்ந்தாலும் கூடியிருந்தாலும் யோகம். புதன் பிரமாதமா. வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கலாம், எனக்கு நிம்மதி இல்லைன்னு இன்னைக்கு சொல்லியிருந்தேன், இருக்கிறாரு. ஆனா பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அவரை தேடின்னு வந்துனே இருக்குது, வாங்கினே தான் இருக்கிறாரு, பல கோடிகளுக்கு அதிபதி. சரி, இந்த 3வது இடம் ரொம்ப முக்கியம். இப்பவும் சொல்ல வரேன், வெற்றி புகழ் கீர்த்தி அடையணும், பல கோடி அடையணும்னா உங்களுக்கு இந்த 3வது இடம் சிறப்பா இருக்கணும். சரி, அடுத்து வரேன். முகேஷ் அம்பானி உலக அறிந்தவர். இவர் சாதாரணவர், பல தொழில் பிரமாதம், கோடிக்கணக்கு வருமானம் தான், சாதாரணமான விஷயமே இல்லை. இன்னைக்கு இவருடைய ஜாதகம் பார்த்தோம்னா விச்சிக லக்னம். இதுலயே இவர் ஜாதகத்துல விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னா, 8 கூடிய புதன் 6ல், பயங்கரமான பவர் விசேஷம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடன் ராஜயோகம். லக்னத்துக்கு 12 கூடிய சுக்கிரன் 6ல், பெரிய விசேஷம்தான், அதுலயும் சந்தேகம் இல்லை. ரெண்டாவது, லக்னத்துக்கு 2 5 கூடியவன் இவன் என்ன செய்யறான், குரு. இந்த 2 5 கூடிய குரு 10ல் இருந்து இவங்களெல்லாம் பார்த்து பெரிய யோகத்தை கொடுத்துட்டான். அது ஜாதக பாயிண்ட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கான்செப்ட் என்ன, 3ஆம் அதிபதி, அவனை பத்தி தான் பேசுறோம். லக்னத்துக்கு 3 கூடிய சனி லக்னத்துல உட்கார்ந்து அவன் வீட்டையே பார்த்தோம். எப்போ ஒரு ஜாதகத்துல 3 கூடிய தன்னுடைய வீட்டையே பார்க்கிறானோ வெகு சிறப்பு, பவர் ஜாஸ்தி பார்க்கணும். அது அதே நேரத்துல செவ்வாய் என்ன செய்யுதுன்னா, அந்த லக்னத்துக்கு 3 கூடிய சனிய லக்னாதிபதி செவ்வாய் பார்த்தோம் பாருங்க, பெரிய விசேஷம். 3 கூடியவனை லக்னாதிபதியும் பார்த்தோம். அப்போ இந்த 3 கூடியவன் பயங்கர பவர் ஆயிட்டான். அதனாலதான் புகழ் கீர்த்தி, சிலருக்கு பணம் இருக்கும் ஆனா அவரை பத்தி தெரியாது, புகழ் இருக்காது. இந்த 3 கூடியவன் தான் புகழ் கீர்த்தியே கொடுக்கும், உபஜயஸ்தானம்ன்றது. ரெண்டாவது, வாழ்க்கையில படு பள்ளத்துல இருந்து சிரமப்பட்டு படி 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 குண்டுல மலை மேல போய் உட்காருவாங்க. அவ்வளவு சிறப்பு இந்த 3வது ஸ்தானம், விடாமுயற்சியை கொடுக்கும். ஆமா, உறதில்லடா வாழ்க்கையில 2ல் 1 பார்த்துடா அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த 3வது இடம் பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்களே ஒன்றா பாருங்க, உங்க ஜாதகம் பாருங்க. ஆகவே உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க ஜாதகத்துல 3வது இடம் நன்றா இருக்கா, நல்லா அருமையா இருக்கா, பவர்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. 3 நல்லா இருந்தா பயப்படவே பயப்படாதீங்க. உங்க முயற்சி வீண் போகாது. விடாமுயற்சி செய்து வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வந்து பல கோடிகளுக்கு அதிபதி ஆவீங்க. ஆம், 3வது இடத்தை அதிபதி, 3ஆம் இடத்தை அதிபதி கோட்டீஸ்வரன் ஆக்கும். ஆமா, சாதாரண விஷயமே அல்ல. ஆகவே உங்களுடைய 3வது இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்க வாழ்க்கை பல கோடிகளுக்கு அதிபதி ஆவீங்க. நன்றி, வணக்கம்.